அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ். அண்ட் தென் பார்ட் டைமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஜூனியர் பையன் ஒருத்தன் ஆல்பம் சாங் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து சரி இந்தியாவில் போய் சான்ஸ் தரலாமா, அந்த ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல, சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை. சினிமான்னு எங்கள் ஃபேமிலிக்குள்ள யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தது. மோஸ்ட்லி அங்கே தியேட்டர்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிங் அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு தான் சென்னை வந்தது. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, சிவாஜி படம் டைமில் கால் முறிஞ்சு பிஓபி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்கள் 4 மணி ஷோ வந்தா 3:30 லைனில் நிற்கணும், இல்லை 3 மணி. ஸோ அப்படி நின்று அதை உடைச்சு படம் பார்த்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி வரியேன் தான். ஸோ ரஜினி சார் தான் எப்போவுமே. இப்போ 6க்கு பேக்கப் பண்ணால் ரவிக்குமார் சார் செட்டில் 5க்கே பேக்கப் ஆயிரும். அன்னைக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு 1 hour முன்னாடி எடுத்துருவார். அண்ட் அவர் அந்த கேரக்டராக தான் செட்டுக்குள்ளே வருவார். அப்போ ஒரு கால் நொண்டின மாதிரி தான் நடக்கணும். ஸோ செட்டுக்குள்ளே வரும்போதே அதே மாதிரி தான் வருவார். நாங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் ஓகே ரோலிங்ன்றதுக்கப்புறம் தான் போவோம். அவர் அந்த கேரக்டர் தான் வருவார். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். நார்மலாக ஒரு போலீஸ் செல்யூட் அடிக்கிறதுக்கும் ட்ரெயினி செல்யூட் அடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, ஃபெர்னாண்டோ சார். ஜென்ரலாக ரெண்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸ். ஏன்னா எங்கே சாஃப்ட்டு பண்ணணுமோ அங்கே சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுற ஆள்கிட்ட போய் சாஃப்டாக பண்ணால் அது நடக்காது. ஸோ அங்கே அவங்க அக்ரெசிவாக தான் இருந்தே ஆகணும். அப்போ தான் நல்லவங்களை காப்பாற்ற முடியும். உங்க ஃபேஸ் பத்தில தெரியுது எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றது. என் ஃபேஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பட் இது இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. நைஸ் நைஸ். ஸோ இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. ஸோ சொல்லுங்க, ஸோ ஒரு ஸ்ரீலங்கால நீங்க பிறந்து வளர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, ஒரு ஹீரோவா, கதையின் நாயகனா, கதாநாயகனா உங்களை வந்து செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இல்லை அதான், இது ஒரு 10 years ஜேர்னி ஒன்று. ஸோ அது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் லக்கி அப்படிதான் சொல்லணும். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கால வந்து எந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து நிறைய செலிப்ரேட் பண்றாங்க? இங்கே நடக்கிற மாதிரி அங்கே விஜய் சார், அஜித் சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் ரஜினி சார், நான் தலைவர் வெறியன். நானும் தலைவர் வெறியன் தான். ஸோ அதே தான் இங்கே ரிலீஸ் பண்ணுற டைம் அதே டைம் அங்கேயும் ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே எப்படி ஒரு பட்டாளம் இருக்கோ அங்கேயும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்துல தர்ஷனியும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்களா? தெரியல, நடக்கும்போது நடக்கும். ஓகே, சோ வந்து கண்டிப்பா இப்ப வந்து நீங்க இப்ப சினிமால நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல தானே தோணி இருக்கும், நம்ம வந்து ஹீரோ தான் ஆகணும், சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது பர்டிகுலரா எந்த ஒரு ஸ்டேஜ்ல? இல்லை மாடலிங் இப்போ அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ். அண்ட் தென் பார்ட் டைமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஜூனியர் பையன் ஒருத்தன் ஆல்பம் சாங் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து சரி இந்தியாவில் போய் சான்ஸ் தரலாமா, அந்த ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல, சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்குவோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ் சினிமான்னு எங்கள் ஃபேமிலிக்குள்ள யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தது. மோஸ்ட்லி அங்கே தியேட்டர்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு தான் சென்னை வந்தது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு கற்றுக்கிட்டு. ஓகே, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஹீரோவா? நான் எப்பவுமே ரஜினி சார் ஃபேன் தான். ஸோ ஒரு மாதிரி வெறியன். ஸோ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, சிவாஜி படம் டைமில் கால் முறிஞ்சு பிஓபி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்கள் 4 மணி ஷோ வந்தால் 3:30 லைனில் நிற்கணும், இல்லை 3 மணி. ஸோ அப்படி நின்று அதை உடைச்சு படம் பார்த்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி வரியேன் தான். ஸோ ரஜினி சார் தான். பட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு கமல் சாரோட ஆக்டிங், ஏன்னா ஆக்டிங் அப்படி தான் லேர்ன் பண்ணிட்டு வருவோம். ஸோ கமல் சார் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் சார், ரஜினி சார் 2 பேருமே சொல்லியிருக்கீங்க இன்ஸ்பிரேஷன். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இவங்க 2 பேரோட யாரோ ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த படம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் கல்ட் மூவிங்க. ரஜினி சார் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்ல இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாமே வந்து ஏஐலயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி சப்போஸ் பண்ணும்போது அது ரஜினி சார் தான் யங் வெர்ஷனா தான் பண்றாங்கல்ல. அதை சில படங்கள் ரஜினி சாரா பார்க்கும்போது அது நல்லா இருக்கும், அதை நாம பார்த்து சோஷரா இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இவர்ல லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். லாஜிக்கலா அது தப்பா இருக்கும். ஃபைன். சோ இப்போ நீங்க வந்து கூகுள் கொட்டப்பா மூவில வந்து KS ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ வந்து பெருசா வந்து அவர்கிட்ட டைரக்ஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவரை வந்து ஒரு ஆர்டிஸ்டா த்ரூ அவுட் த மூவி நீங்க அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க அவர்கிட்ட இருந்து? இல்லை அவரோட டெடிகேஷன் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் 8 o'clock அவர் 7 o'clock ஷார்ட்ல இருப்பார். அவர் வரவே வேண்டிய தேவையே இல்லை.
மற்றது எப்பவுமே இப்போ 6க்கு பேக்கப் பண்ணால் ரவிக்குமார் சார் செட்டில் 5க்கே பேக்கப் ஆயிரும். அன்னைக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு 1 hour முன்னாடி எடுத்துருவார். அண்ட் அவர் அந்த கேரக்டராக தான் செட்டுக்குள்ளே வருவார். அப்போ ஒரு கால் நொண்டின மாதிரி தான் நடக்கணும். ஸோ செட்டுக்குள்ளே வரும்போதே அதே மாதிரி தான் வருவார். நாங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் ஓகே ரோலிங்ன்றதுக்கு அப்புறம் தான் போவோம். அவர் அந்த கேரக்டர் தான் வருவார். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். இந்த வயசுலையும் 50 படங்கள் மேலே பண்ணிட்டாரு, எத்தனையோ சில்வர் ஜூப்ளி. அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்டை போட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் சார் கிட்ட லேர்ன் பண்ணேன். நைஸ். ஸோ கமிங் டு சரண்டர் மூவி. ஸோ இந்த மூவில வந்து நாங்க வந்து சாக்லேட் பாயா வந்து உங்களை அட்மையர் அந்த பண்ணிருக்கோம். மாதிரிலாம் நான் படமே நாங்க பிக் பாஸ்ல பார்த்த வரைக்கும் சொல்றோம். ஸோ அதுல வந்து உங்களை பார்த்ததுக்கோ ஒரு சாக்லேட் பாய் ஒரு மாதிரி நல்லா அழகா இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது தர்ஷனா இதுன்ற மாதிரி ஒரு லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அது உங்ககிட்டயும் சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலா கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், நான் படம் பார்த்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னா அடே அது பிக் பாஸ் தர்ஷன் தான் அப்படின்னு போட்டிருந்தது. அது ஒரு விதத்துல நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரா பண்ணும்போது அந்த கேரக்டரா தெரிஞ்சு அது நல்ல விஷயம். பட் அதுக்கு நான் கௌதம் சார் தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்படி பார்த்த ஒரு வேர்ஜனை இவன் இதுக்கு செட் ஆவாண்டு அவர் மைண்ட்ல வச்சிருந்தார்ல. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு 10-20 ஃபிலிம்ஸ் பண்ற ஒரு ஹீரோஸ்க்கு தான் காப் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பிசிக் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்க மாடலிங்லாம் பண்றதுனால அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா தான் கொஞ்சம் இருக்கும். பட் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இருந்ததுன்னா காப் ரோல்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், ஃபேஸ்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி. அதை எப்படி புல் ஆஃப் பண்ண போறேன்னு தான் இருந்துச்சு. பட் சார் ஒரு 1 month ஒர்க் ஷாப் வச்சாரு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல இதுதான் ஃப்ரேம் ஒர்க், இதை தாண்டி புகழ் பண்ண மாட்டான். ஸோ இப்போ இமோஷன்ஸ்னா புகழ் அழமாட்டான். ஸோ நான் எப்பவுமே இந்த நாடு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இமோஷன் தான் கொஞ்சம் கண்ணீர் வரணும், கிளிசர் ரெடி பண்ணிலாம் வச்சிருக்கோம். பட் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கு. என்னோட புகழ் இவ்வளோ தான் பண்ணுவான், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி போக மாட்டான். ஸோ அந்த 1 month ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் ட்ரைனிங் ஒன்று இருந்துச்சு, ரியல் போலீஸோட ஒரு ட்ரைனிங் ஒரு 3 weeks. ஸோ அது ஒரு ஷேப்பப் பண்ணி அதுதான் நீங்க பார்த்தது. ஓ கிரேட். நாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்டரா வந்து அவர் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியும். பட் ரியல் போலீஸ் கிட்ட இருந்துமே இல்ல இது என்ன நார்மல் போலீஸை விட டிஃப்ரெண்டா இருக்கணும் இந்த ட்ரெயினி போலீஸ். ஏன்னா அவன் ட்ரெயினியா இருந்து ஒரு 3 months தான் ஜாபுக்குள்ள வந்தது. ஸோ ஹிஸ் வே ஆஃப் டீலிங் திங்ஸ் ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க ட்ரெயினியா இருக்கவங்க, எதையாவது சாதிக்கணும்ன்ற அந்த வெறியோட வருவாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அங்கே ஒரு அண்டர்டாக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் போனால் தான் தெரிய வரும். ப்ளஸ் நார்மலாக ஒரு போலீஸ் செல்யூட் அடிக்கிறதுக்கும் ட்ரைனிங் செல்யூட் அடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, ஃபெர்னாண்டோ சார். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ரகடா அந்த போலீஸை பார்த்தோன்னே பயப்படுறாங்க அந்த மாதிரி போலீஸ் தான் இருக்க பிடிக்குமா, இல்லை இப்போ ஒரு மாதிரி சாஃப்டா ஹானஸ்டா இருக்க மாதிரியான போலீஸ் பிடிக்குமா? மூவில கேட்கல, இன் ஜென்ரல் கேட்குறேன். ஜென்ரலா ரெண்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸ். ஏன்னா எங்க சாஃப்ட் பண்ணணுமோ அங்க சாஃப்டா இருக்கணும். எங்க இப்ப நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ற ஆள்கிட்ட போய் சாஃப்டா பண்ணா அது நடக்காது. ஸோ அங்க அவங்க அக்ரெசிவா தான் இருந்தே ஆகணும். அப்பதான் நல்லவங்களை காப்பாற்ற முடியும். பட் நல்லவங்க எங்க இருக்காங்க அங்க சாஃப்டா டீல் பண்ணா ரெண்டும் இருந்தா தான் ரெண்டு கலவையும் இருக்கணும். ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து எது ஓரியன்டா நீங்க மூவ் பண்றீங்க? இல்ல ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே ஓகே நமக்கே ஒரு ஸ்பார்க் வரும், நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஹீரோ பண்ணி அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மனசு வரத்தை விட அதுக்கான உழைப்பை போட்டுடலாம். இப்போ சில ஸ்கிரிப்ட் ரொம்ப டிமாண்ட் பண்ணும், பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. இப்போ நாடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சாரோட படம் அதுதான். ஸோ நம்மளால எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருந்தால் என்னோட மெயின் எய்மே ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஏன்னா அவரோட விஷன் தான் அந்த கேரக்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கௌதம் சாரை பார்ப்பேன், அவர் ஓகே ஸ்மைல் பண்ணிட்டாருண்டா சரி, அவர் இம்ப்ரெஸ் பண்ணால் போதும், மக்களுக்கு அது பிடிச்சிரும்னு தான் நம்புவேன். ஸோ அதுதான்.